வணக்கம். அகம் ஆத்ம ஜோதி. எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஏற்கனவே சிவ சிவ முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை கொடுத்துருந்தோம். நிறைய பக்தர்கள் முருக பக்தர்கள் அதை தொடர்ந்து மேற்கொண்டு அந்த விபூதி பிரசாதம்லாம் கொடுத்தீங்க, அது எப்படி நம்ம விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. விபூதி பிரசாதத்துக்கு ஒரு மூல மந்திரம், முருகரோட மந்திரம் இருக்கு. இந்த விபூதி தரிக்கும் பொழுது இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி கெட்ட எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கண் பார்வை, கண் திருஷ்டி, உடல் கட்டு, மனக்கட்டு, மன சோர்வு, உடல் பிணி கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சகல கட்டு நம்ம உடம்பை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒருத்தர் கெட்ட எனர்ஜியோட நம்ம பார்த்தாலோ, அவங்கள கையை நம்ம கொடுத்து வாங்கினாலோ, நமக்கு அந்த எனர்ஜிலாம் நம்மளை சேரும். கெட்ட நோக்கத்தோடு நம்மளை பார்த்தாலும் அது சேரும். ஏன்னா சூரனை வதம் செய்த சுந்தர வடிவேலனை நம்ம நீராக நம்ம நெற்றியில் பூசினா நமக்கு எல்லா நன்மைகளும் தரும்ன்றது உண்டு. இப்போ ஏகன் அநேகன் இறைவன் அடி அப்படின்னு சொல்லும் போது, ஏகன் ஒருவன் இறைவன் சொல்லும் போது, அந்த ஒருவன் யாருன்னா ஆறுமுக பெருமான். அந்த ஆறுமுக பெருமான் ஒரு முகமாக இருந்தால் திருமுகம், 6 திருமுகம், 12 கையும் வச்சிருக்காரு முருகப்பெருமான். அந்த 12 கையோட நமக்கு அந்த 6 முகத்தை அனுதினமும் நம்ம பூஜித்தா எல்லாமே நல்ல நன்மை நடக்கும். இப்போ அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டு. இந்த மூல மந்திரம் சிவனோட சேர்ந்த முருகப்பெருமான், பஞ்சாட்சரம் சடாட்சரம் சேர்ந்து. ஏன்னா சிவபெருமான் நெற்றிலேருந்து தீப்புழம்புலேருந்து பிறந்த திருக்கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு அவருக்கே நிறைய கெட்ட சக்திகள்லாம் உருவாச்சு. முருகப்பெருமான் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன அசுரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. தேவர்களோட கோரிக்கையை ஏற்று தான் முருகரே படைக்கப்பட்டதான் திருமுருகாற்று படையில் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ அப்படி சொல்லும்போது இந்த முருகப்பெருமானுக்கு சிவனோட சேர்ந்த இந்த ஸ்லோகம் நம்ம சொல்லி அந்த திருநீரை நம்ம நெற்றியில் பூசினோம்னா எந்த விதமான மனபயம் நீங்கும். நம்மளை சுற்றி கெட்ட எனர்ஜி கட்டுகள் சொல்ல முடியாது. சகல மந்திர கட்டு, மரண கட்டு, ஸ்தல கட்டு. ஒரு இடத்துல போகிறோம், திடீர்னு மனசு பயமாக இருக்குது. ஒரு இருட்டில் போகிறோம், நான் ஏதோ ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பேஷண்ட்டாக இருக்காங்க, உடம்பு முடியல, ரொம்ப அதிகமாக பிணி இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பிணியை போக்குறதுக்கு திருநீர் வச்சிங்கன்னா உடல் குணமாகும். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சுகம் இல்லை, அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விபூதி பிரசாதத்தை வச்சிங்கன்னா அந்த பயம் போயிடும், குழந்தை நல்லா இருக்கும். சரி, ஒரு இடத்துல ஒரு காரிய சித்தி நம்ம போகிறோம், அந்த காரிய சித்தி பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடியுமா முடியாத ஒரு மன பயத்தோடு இருக்கும். இல்லை நம்மளை சுற்றி எதனா நடந்துடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு வண்டி வாகனத்தில் போகிறோம், இதெல்லாம் இந்த திருநீரை இந்த மந்திரத்தை சொல்லி நெற்றியில் அணிஞ்சிங்கன்னா அந்த பயமே இருக்காது. முருகர் நம்ம கூடயே இருக்கிறாரன்ற மாதிரி திண்ணமான உண்மை. ஓம் ஆதி கவசம் சிவமுருகன் கவசம், ஆதி சிவன் முருகன் பிறந்த கவசம், ஆதி சிவமுருக கவசாய கட்டு சிவமுருகா. இந்த விபூதி பிரசாதத்தை நம்ம இன்னொருத்தர் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி வச்சுக்கலாம். நெத்தியில் பூசும்போது கண்டிப்பாக இந்த கவசத்தை சொல்லி வச்சுட்டிங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு முருகனோட எனர்ஜி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா சிவகவசமும் முருகனோட கவசமும் சேர்ந்து இருக்கு. சூட்சும ரகசியம் முருகனோட பிறப்போட கவசமே இந்த கவசம் தான். எப்படி பிறந்தோம் அதுக்கு ஒரு சூட்சுமம் உண்டு. அந்த சூட்சும ரகசியம் தான் என் குருமார்கள்லாம் கொடுத்தாங்க. அதை எல்லாருக்கும் முருக பக்தருக்கு போய் சேருன்ற ஒரு விஷயத்தை தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த காணொலியில். ஏன்னா அந்த சிவசிவ முருகான்றது நிறைய பேர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 6000-7000 பேர் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதில் எனக்கு நல்லா இருக்குது, வேண்டாம் கிடைச்சிது, ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்பில் பேசியிருந்தீங்க. ஸோ எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா புகழும் முருகனுக்கு தான். ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற நன்றியை முருகனுக்கிட்ட தான் நான் சேர்க்கணுன்றது ஆசைப்படுறேன். நீங்கள் கொடுத்ததையும் முருகர்கிட்ட தான் நன்றி சொல்லியிருக்கேன். முருகா, இந்த ஸ்லோகத்தை எனக்கு கொடுத்த பக்தர்கள் எல்லாரும் கொடுத்தோம், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நன்றி சொல்லியிருக்காங்க, நன்றியை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்றது தான் விளக்கியிருக்கேன். இந்த ஸ்லோகத்தை நம்ம படித்து தினமும் முருகர்கிட்ட சிவசிவ முருகா என் பிணி அகல. இப்போ இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகிறோம், சிவசிவ முருகா என் வேலை பயன்
நன்றாக முடிய அருள் புரிவா சிவ சிவ முருகா. இது வந்து முருகர்கிட்ட நம்ம சொல்ற விஷயம். அதே மாதிரி குருவரோட தீபார்த்த மடமும் சொல்ற விஷயம் வந்து தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாது அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த கவசம் முருக கவசத்தை வந்து விபூதி பிரசாதம் இந்த கிழக்க பார்த்து இல்லை வடக்க பார்த்து தான் தரிக்கணும். மேற்கோ இல்லைன்னா தெற்க பார்த்து தரிக்க கூடாது. இந்த விபூதி பிரசாதம் முக்கியமான 2 விஷயம் இருக்கு. பாமன் சுவாமி சொன்ன விஷயம். விபூதி யார் வந்து நெத்தியில பூசும் போது ஓம் நம சிவா சொல்லலாம், ஓம் சரவண பவா சொல்லலாம், உங்களை குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம், இல்லை குருவை நினைச்சு வச்சாலும் சரி. ஆனா எந்த சைடு நம்ம எந்த நோக்கி நம்ம பயணம் பண்றோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தேவர்களும் இந்திரியர்களும் யோகிகளும் வந்து ஒரு திசையில நமக்கு எல்லாருக்கும் உண்டு. ஒன்று கிழக்க பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி வைங்க, இல்லை வடக்க பார்த்துட்டு நெத்தியில பூசுங்க. நெத்தில திருநீர் பூசும் போது உங்களை சுத்தி இந்த கவச குண்டலமா இந்த ஆறுமுகன் வந்து இந்த கவச குண்டலமா அந்த முருகப்பெருமான் நம்ம வந்து பாதுகாப்பார்ன்றது இந்த ஸ்லோகத்தை முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாம் ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு தயவு செய்து வீணாக்கிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த ஸ்லோகத்தை நீங்க படிச்சு நெற்றில திருநீர் பூசும்போது முதல் பிணி போகும், உடல் ஆரோக்கியம், மன சந்தோஷம், சௌபாகியம் எல்லாமே கிடைக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு அந்த பவர் உண்டு. இந்த உடலே கவசம், அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொன்னாங்க. இந்த பிண்டத்தை பாதுகாக்கிற தன்மை வந்து இந்த முருகனோட ஸ்லோகம், திருநீர் ஸ்லோகம் வந்து எல்லாருக்கும் அற்புத மாமருந்தா வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. முருகப்பெருமானுக்கும் குரு அருளுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்றேன். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நிலையில என்னை வச்சிருக்காருன்றதால இந்த முருகனுக்கு நன்றி சொல்றேன். நீங்க எண்ணிய வாழ்க்கை ஈடேற முருகனோட பரிபூர்ண அருள் ஆசையும் உங்களை எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுனால நான் வேண்டிக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாளாக உங்களுக்கு எல்லாருக்கும் அமையணுன்றதுனால ஓம் சரவண பவா.